உள்ள வாழ்க்கையே போயிருச்சுங்க. வீணா நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிச்சுட்டாங்க. பட் அந்த குடும்பம் மட்டும் பிள்ளை சின்ன வினம் பண்ணி கூட போய் கல்யாணம் முடிச்சு 5 நாள்லயே வீட்டுக்கு தாட்டி விட்டாங்க. என்னடா பிரச்சனைன்னு கேட்டா அவ சொல்றதில்ல. கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துருக்கு. அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை, பண ரீதியான கொடுமை எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. அப்போ நான் போலீஸோ வேற யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னா நீங்க யாருக்காக தலைக்குழிய வேண்டாம், இத போட்டு காமிச்சிருங்க. ஏன்னா அவங்க இததான் சாக்குன்னு உங்களை இன்னும் அசிங்கப்படுத்த நினைப்பாங்க. இத யாரு முன்னாடி வேணாலும் போட்டு காமிச்சிருங்க. என்னோட இந்த முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் உண்மையான காரணமே. அவங்களும் அவங்க குடும்பம் தான் காரணமே. போதும், உடல் ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு மன ரீதியாவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் இந்த லைஃப். அதெல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. என்னோட இந்த முடிவுக்கு கவினும் ஈஸ்வரமூர்த்தியும் சித்ரா தேவியும் தான் காரணம். என் கல்யாண வாழ்க்கைய மோசமா போயிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் உலகமே நீங்களும் அம்மாவும் தான். நீங்கெல்லாம் என்ன பத்தி கண்ட கனவும் வச்ச ஆசையும் எதுவுமே நிறைவேறல. ஆனா என்னோட கடைசி மூச்சோட நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஆனா உங்களை ரொம்ப நான் நோகடிச்சிட்டேன். ரொம்ப என்னால நீங்க காயப்பட்டீங்கன்னு புரிஞ்சிருச்சு. உங்களால வாயிட்டு சொல்லவும் முடியல. அதே சமயம் என்ன இப்படி பார்க்கவும் முடியல. என்னால நீங்க படுற வேதனை எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் போறேன். அவங்க அப்பா அம்மா கவின் இவங்க எல்லாருமே பிளான் போட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்க கொடுக்கற மென்டல் டார்ச்சர் என்னால தாங்க முடியல. உடல் ரீதியாவும் என்னால அவங்களும் உண்மையாலுமே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும். அதை யார்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல.